ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவேஸ் ஒன் டே வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க கிட்ஸுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைமாக என்னுடைய சேனலில் என்னென்ன பார்த்தோன்றதை ஒரு சின்ன ரீக்காக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைமாக போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதை லிங்க்கை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டோரி புக் லேண்ட் அப்படின்ற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் இருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக் ஹார்பர் டவுன்ஷிப், நியூ ஜெர்சியில் தாங்க இருக்குது இது. ஸோ இது முழுக்க கிட்ஸுக்கான ப்ரோக்ராம் தான். கிட்ஸு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நான் இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்டோரி புக் லேண்டோடைய என்ட்ரன்ஸில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேயே வந்து 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கான தனி என்ட்ரன்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி ரஷ்ஷை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் டைரெக்டாக புக் பண்ணாலும் டிக்கெட்டோட விலை ஒரே விலை தான். அதோடைய விலை வந்து $29.95. ஸோ இதோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 11 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தாங்க இருக்குது. அதே மாதிரி டியூஸ்டேஸ் வந்து இது க்ளோஸ்டு. ஸோ இது இப்போ வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். நம்ம பார்க்குறது வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இதுதான் ஒரே ஒரு வழி இருக்குது. ஸோ அது வழியாக தான் நம்ம இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதோடைய ஸ்டோரி புக் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோமே, இது என்னவாக இருக்கும் அப்படி இதில் கிட்ஸுக்கு என்னென்ன யூஸாக இருக்குன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸ்டோரி புக் லேண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போமோ, அது மாதிரி வந்து ரைம்ஸ் எல்லாம் என்னென்ன ரைம்ஸ் நம்ம கேட்டிருப்போமோ அதவே வந்து ஒரு செட்டப்பாக வந்து ஒரு ஹவுஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இதோடைய பேர் வந்து ஸ்டோரி புக் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறைஞ்சது 2 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் கிட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க. டிக்கெட்டு வந்து கிட்ஸுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ யார் என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிக்கெட் உண்டு. ஸோ அதோடய டிக்கெட் விலையை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அதோடய பேமெண்ட் வந்து என்ட்ரன்ஸில் பே பண்ணிவிட்டு தான் உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ரெட் ரைடிங் ஹுட், அதே மாதிரி க்ரூக்ட் ஹவுஸ் அண்ட் 3 pigs ஹவுஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ முதல்ல பார்க்குறது வந்து லிட்டில் ரெட் ஸ்கூல் ஹவுஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரிஸ் லேம்ப்னு எழுதியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு லேம்ப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ரைம்ஸ் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, மேரி ஹேட் எ லிட்டில் லேம்ப். அதோடைய ஸ்கூலுடைய கிளாஸ் செட்டப் மாதிரி இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பெஞ்சஸ்ஸு, பிளாக் போர்டு, அதே மாதிரி ரைம்ஸ் படிக்கிறதுக்கான கிட்ஸ் படிக்கிறதுக்கான ரைம்ஸ் எல்லாம் வாலில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அல்ஃபபெட்ஸு என்னென்ன ரைம்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாக்கு கூட இருந்தது. ஸோ ரொம்ப பழைய காலத்து கிளாக்கு. அதே மாதிரி ஜாக் அண்ட் ஜில் ரைம்ஸு, அப்புறம் இந்த 3 kitten ஸ்டோரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ் செட்டப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ போகிறப்ப நாங்கள் பார்த்தது வந்து ஹிக்கரி டிக்கரி டாக்கோடைய ரைம்ஸ் படிச்சிருந்தோம் இல்லையா, அந்த ரைம்ஸுக்கான செட்டப்பை வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ரைம்ஸ் ஞாபகம் வந்தது. ஸோ இது குழந்தைங்களுக்கு காட்டும்போது அவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக பார்க்குறது வந்து அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சொல்லப்போனால் படத்தில் கூட இதோட ஸ்டோரியாக வந்திருக்கு. ஸோ அதுக்கே வந்து ஒரு தனி செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாதிரி வாலில் வந்து அந்த ஸ்டோரிஸான டீட்டெயில்ஸு, அந்த ஸ்டோரியில் என்னென்ன நடந்தது, அதோடைய செட்டப்பு, அதோடைய ஃபிசிக்கல் எமோஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோரியில் இருந்தது. அதே மாதிரி இந்த வாலில் வந்து எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியோட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த வால்லையே வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரிக்கான சின்ன செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த ஸ்டோரியோட லிங்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ குழந்தைங்க மெயினாக ரொம்ப ரொம்ப இதை விரும்பி பார்த்தாங்க. ஸோ அவங்க போகும்போதெல்லாம் பக்கத்தில் போகும்போதெல்லாம் வந்து பேசுகிற மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது கிட்ஸு வந்து ஸ்டோரியில் கேட்குற அதே மாதிரியே இருந்தது. இருந்து நாங்கள் வெளியில் வர்றப்போ இன்னொரு இது பார்த்தோம். அது வந்து இந்த மாதிரி ப்ளேயிங் கார்ட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கார்ட்ஸை வச்சு வந்து ஒரு மேஸ் மேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ரூட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரூட் வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பேத்தை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய எக்ஸிட்டை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஸ்னோ ஒயிட். அந்த ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி வந்து நிறைய கிட்ஸ் பார்த்துருப்பேங்க. ஸோ அதோடைய ஃபிசிக்கல் செட்டப்புமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதே மாதிரி வந்து அதோடைய எக்ஸாக்டான ஒரு ஃபிசிக்கல் ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அந்த ஸ்டோரியில் பார்த்த அதே செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கிட்டோடைய பேரண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருந்தாங்கன்னா, இது வந்து ஸ்னோ ஒயிட், பக்கத்தில் வந்து இருக்கிறது வந்து 7 டார்ஃப்ஸ், இதை நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டோரியில் படிச்சிருந்துருப்போம்ல. ஸோ அதை வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஸ்டோரியில் படித்த அதே செட்டப்பை வச்சுருக்காங்கன்ற போது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. செவன் டார்ஸுமே அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஹவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து 7 டார்ஸோடைய பெட்டு. அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி கேசில். ஸோ அதோடைய ஸ்டோரியோடைய செட்டப்பும் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேரியை பற்றி சொன்ன ஸ்டோரி. ஸோ அதோடைய செட்டப் வந்து இந்த குழந்தைங்களுக்கு காட்டும்போது அவங்க ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேரி வந்து ஒரு பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி கேசல். ஸோ அடுத்ததாக பார்க்குறது வந்து 3 பியர் ஹவுஸ். ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஹவுஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஹவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதிலே வந்து 2 டெடி பியர்ஸ் மாதிரி கீழே இருந்துச்சு. மேலே ஒரு பியர் வந்து ஒரு கேர்ள் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த செட்டப்பை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்க்குறது வந்து ஒரு ரைம்ஸ் ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதோட ரைம்ஸ் வந்து ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் த ஹில். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பேரே வந்து ஜாக் அண்ட் ஜில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த ரைம்ஸ் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்குறது வந்து மேரி மில்லர். அதோடைய ஸ்டோரியோடைய ஃபிசிக்கல் செட்டப்பும் இதுதான். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கெட்டில். அந்த கெட்டிலில் இருந்து ஒரு ஃபவுண்டைன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.
நாங்கள் சுற்றி பார்க்கும்போது அப்போ தான் நினச்சோம் அந்த கெட்டில் தான் வந்து ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் லன்ச் கூட அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் லன்ச் வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து தனி லன்ச் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அது போக வந்து இங்கே நிறைய ஃபன் ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபன் ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் முழுக்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் வந்து ஸ்டோரி வீடியோஸ் மட்டும் தான் போடுறேன். ஸோ அதனால் வந்து 2லேருந்து 5 வயசு குழந்தைங்க கண்டிப்பாக இந்த என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது போக இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயின் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். பார்க்குறது வந்து சாப்பல் ஆஃப் பீஸ். அதுவுமே வந்து ஒரு சர்ச் பேஸ்டு ஸ்டோரி. ஸோ அதையும் வச்சுருந்தாங்க. அது போக வந்து நார்த் போல், அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இக்லூ செட்டப்பும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டோரிஸில் குட்டியாக அந்த மாதிரி ட்ரெயின்ஸோ இல்லைனா வந்து அந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோடைய செட்டப்புமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதே மாதிரி ரொம்ப அமேசிங்காகவும் வந்துச்சு. ஒரு பர்த்டே கேக் செட்டப் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி லேடியும் ஒரு டக்கு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டோரி புக் லேண்டோடைய ஸ்டோரிஸ் என்னென்ன இருக்குன்றத பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களால் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டோரிஸுக்கும் கூட்டிகிட்டு போங்க. எங்களுக்கு வந்து குறைஞ்ச டைம் இருந்ததுனால தான் எங்களால் எல்லா ஸ்டோரிஸும் கவர் பண்ண முடியல. ஸோ அது போக எங்களுக்கு வந்து ஃபன் ரைட்ஸுமே இருந்தனால நாங்களுக்கு வந்தாலும் ஸ்டோரிஸை வந்து அவ்வளோவா கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இயர்லியராக வாங்க. ஸோ சொல்லப்போனால் மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து ஸ்டோரிஸை விட ஃபன் ரைட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் இயர்லியராக வந்து அதையும் கவர் பண்ண பாருங்கள். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.